நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த 2 பிளான்ட் வந்து ஜீஸி பிளான்ட்டு, டிவைட் பண்ணி வச்சுருக்க ஜீஸி பிளான்ட்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எப்படி இதை டிவைட் பண்ணலாம், அதுக்கு எப்படி சாயில் ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி வந்து ரீபாட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க, வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சாயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து நான் சார்கோல் எடுத்திருக்கேன். அதனால் பெரிய பீஸோட ஒரு சார்கோலை, ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. கிலோ 50 ரூபாயோ என்னமோ சார்கோல். பட் வந்து நம்ம ஃபங்கிசைடை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக சார்கோல் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நேச்சுரலாகவும் இருக்கும். ஸோ ஃபங்கிசைட் போட என்ன ஆகும்னா மண் வந்து அதோட தரத்தை இழந்துடும். அதனால் நம்ம வந்து இந்த சார்கோல் ஆட் பண்ணிக்கலாம். சார்கோல் வந்து ஒரு ஃபங்கிசைடை யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஜீஸி பிளான்ட்டு, கேக்டஸ், செக்யூலண்ட்லாம் ரொம்ப ப்ரோன் டு ஃபங்கஸ் அட்டாக். அதனால் வந்து நம்ம சார்கோல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணியுமே கூட நிறைய அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அந்த வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகாமல், தண்ணி ஊற்றுற தண்ணி ரொம்ப நாள் ஸ்டாக்னண்ட்டாக இருந்ததுன்னா தண்ணி வீணாக போய் இந்த ஒரு மாதிரி கெட்டு போய்டும்ல, அது ஆகாமையும் பார்த்துக்கும் இந்த சார்கோல். இருக்கிற தண்ணி ஃபுல்லாக இதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ வந்து ஹியூமிடாகவும் இருக்கும் மண், சேம் டைம் வந்து ரொம்ப சதன்னு ஈரமாக இருக்காது. ஜீஸி பிளான்ட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு சாயில் தான் நமக்கு தேவை. ஸோ வந்து நான் வந்து ஒரு 7-8% வந்து சார்கோல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோடய கூட வந்து நம்ம சேண்ட் ஆட் பண்ணிக்கலாம். சேண்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15% சேண்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு. எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டதுனால கண்ணளவு கையளவு தான் எனக்கு தெரியும் என்ன எவ்வளோ போடணும் அப்படின்னு. இப்போ சேண்டு வந்து போட்டுக்கிட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட சேண்டு போட்டிருக்கேன். சேண்டு வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து போரஸ் ஆக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சேண்ட் ஆட் பண்ணுறது. இதில் வந்து கொக்கோபிட் வந்து நம்ம நிறைய ஆட் பண்ண வேண்டாம். கொக்கோபிட் நிறைய ஆட் பண்ணோம்னா போரஸாக இருக்கும் மண், பட் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. அந்த பிளான்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஏன்னா ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் தான் நம்ம வந்து இந்த பிளான்ட்டரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வந்து மண் நல்லா இறுக்கமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ லாங் ரன்னுக்கு உதவும். இப்போ நான் தட்டிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோபர் காத், என்னது தொழு உரம். அது நல்லா காஞ்ச தொழு உரம், அதை நல்லா இடித்து வச்சுக்கிட்டாச்சு. இந்த மாதிரி காஞ்சதாக போடணும். ரொம்ப பழைய காஞ்ச தொழு உரம் போடணும். அப்படி போட்டால் தான் நல்லா அது ஃபங்கஸ் அட்டாக் ஆகாமல் இருக்கும். இது வந்து கொஞ்சமாக சார்கோல் அந்த கொக்கோபீட் கலந்த மண், ஜஸ்ட் கொஞ்சம் தான், ஒரு 10% தான் கொக்கோபீட் ஆட் பண்ணுறோம் நம்ம. இந்த மண்ணுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 நாள் இங்கே வெயிலே காய வச்ச மண். இந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் வந்து ஒரு இந்த மண்ணில் மட்டும் சார்கோல் வந்து ஒரு 20% இருக்கும். நம்ம கார்டன் சாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% இருக்கும். இப்போ நான் போடுறது வந்து செம்மண் கலந்த மண். செம்மண் வந்து ஒரு 5-6% இருக்கும். செம்மண் இல்லாட்டினா பரவாயில்ல, சும்மா கொஞ்சோண்டு தான். இந்த மண்ணோட தரத்தை வந்து நிறையா அல்கலைன் சாயிலாக ஆக்கிறதுக்காக தான் இந்த கொஞ்சமாக ஒரு செம்மண், ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி செம்மண், அவ்வளோதான். நிறைய போட்டுறாதீங்க செம்மண். இப்போ நம்ம டோட்டலாக எடுத்துட்டோன்னா அந்த செம்மண் மண் வந்து ஒரு 50% எடுத்திருக்கோம். கார்டன் சைடில் ஒரு 50% எடுத்திருக்கோம். சார்கோல் 10%, சாண்டு ஒரு 15%, கொக்கோபீட் ஒரு 10%, தொழு உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10%. இந்த விதத்தில் தான் நம்ம வந்து கலந்துருக்கோம். நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு க்ளவுஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, என்னால் ஃபீல் பண்ணவே முடியாது. ஸோ வந்து நான் வந்து க்ளவுஸ் போட்டுக்கல. பட் நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. கீழே வந்து தேங்காய் நார் போட்டுக்கலாம். தேங்காய் நார் வந்து சுத்தமாக தீந்துருச்சு என்கிட்ட. இருக்கிற தேங்காய் நார் வந்து நான் போட்டுக்கிறேன். கீழே கொஞ்சமாக நிலக்கரியே சார்கோலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். சார்கோல் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கறிக்கொட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம பிளான்ட் எடுத்தாச்சு, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கொஞ்சம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிளான்ட்டை நான் வாங்கி. வாஷ் பண்ணி வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதோட ரைஸும் எவ்வளோ பெருசாக இருக்குது. சீரியஸாக எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா நான் இவ்வளோ பெரிய ரைஸும் வந்து எதிர்பார்க்கல. குட்டி குட்டி ரைஸோமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து நல்ல பெரிய ரைஸோமாகவே இருக்குது. பாருங்கள்
எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது எங்கே எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ரூட் ராட் ஆன மாதிரி இருக்குது. லைட்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது. அதர்வைஸ் வந்து பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது. நல்லா ஒரு ஸ்டெர்லைஸ் பண்ண ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. நான் வந்து லிஸ்ட்ரின் வச்சுட்டு அதை லைட்டாக வாஷ் பண்ணி விட்ருக்கேன் கத்தியை. இதுக்கு வந்து அந்த வேரே போதுமானது. இந்த ரைசோம் வந்து நமக்கு தேவையில்லை. அது தண்ணி சேர்த்து வச்சுக்கிறதுக்கு தான் ரைசோமு. பட் அதுக்கு மேலே வேர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதோடு நம்ம வந்து ஒரு பிரிச்சுக்கலாம். 2 செடியாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த சின்ன பிரித்து வச்சுருக்கையில் சின்னதாக அதில் வந்து லைட்டாக ஒரு ரூட் ராட் மாதிரி இருக்குது. ரொம்ப லேஸாக இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. இது பெருசாக வச்சு பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ பெரிய ரைசோம் இருக்கும்போது அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இல்லை. மாதம் ஒரு தடவை 40 நாளைக்கு ஒரு தடவை. அதனால தான் அப்படி தண்ணி ஊற்றினா கூட அது நல்லாவே இருக்குது, ஹெல்த்தியாகவே இருக்குது பிளான்ட்டு. இன்றைக்கி நமக்குமே புரிஞ்சிருக்கும் ஏன் இதுக்கு வந்து 40 days 45 days ஆனாலும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளான்ட்டு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா இந்த மாதிரி அகலமான ஒரு தொட்டிலே வைக்க பாருங்கள். ஏன்னா நிறைய பிளான்ட் குட்டி குட்டி பிளான்ட் வரப்போகுது. ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா பெருசாக ஒரு இதுலேயே வைங்க. அகலமான ஒரு வாய் இருக்கிற ஒரு தொட்டிலே வைங்க. மேலே கொஞ்சம் சாண்டு போட்டுக்கலாம். எதுக்காக அப்படி மேலே சாண்டு போடுறோம்னா, நம்ம இன்டோர் பிளான்ட்டாக தான் மோஸ்ட்லி இருக்க போகுது. ஸோ வந்து எந்த பூச்சி, கொசு, இதெல்லாம் வந்து முட்டை போடாமல் இருக்கிறதுக்காக. சாயிலாக இருந்தது, கார்டன் சாயிலாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உட்காரும், அந்த ஈரமாக இருக்கிற மேல் பகுதியில். அதனால் வந்து நம்ம சாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். கல் வைக்காதீங்க. எப்போவுமே வந்து மண்ணுக்கு மேலே இன்டோர் பிளான்ஸில் தொட்டிக்கு மேலே கற்களை வந்து வைக்காதீங்க. தேங்காய் நார் என்கிட்ட இல்லை. அதனால் அந்த எங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் வந்து விதை உளுந்து இருக்கும். அதோட கவர் எடுத்துக்கிட்டேன் நான், பாடை. கொஞ்சமாக சார்கோல் பவுடர் எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல லைட்டாக வந்து ஒரு ரூட் ராட் ஆகிற மாதிரி இருக்குது, ஃபங்கஸ் அட்டாக் ஆகிற மாதிரி, அழுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக சார்கோலை அந்த பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த சார்கோலே தடவி விட்டேன். சார்கோல்னால் அந்த நிலக்கரியவே நல்லா பவுட்ரு பண்ணி அந்த இன்ஃபெக்டட் ஏரியாவில் தடவியாச்சு. இன்ஃபெக்ஷனாக ரொம்ப ஜாஸ்தியாலாம் இல்லை, சும்மா லைட்டாக இருக்குது. பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போயே வந்து அதை வந்து நம்ம நல்லா க்யூர் பண்ணியாச்சு. சார்கோல்லையே இதாகிடும். சார்கோல் பவுடர் பண்ணி நம்ம தடவி விடலாம். அப்படி இல்லாட்டினா பட்டை பவுடர் எடுத்து நம்ம அதை வந்து தடவி விடலாம். பட் பட்டை பவுடரோட சார்கோலோட அந்த பவுடரை தடவுறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம 2 பிளான்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாகவும் இருந்தது. அந்த அவ்வளோ பெரிய ரைஸும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ பாருங்கள், 2 பிளான்ட் ஆயிடுச்சு. 1 ஆஃபீஸ்க்கு, 1 வீட்டுக்கு. இன்னும் சீக்கிரமாக இது நல்லா மல்டிப்ளை ஆகி நிறையா செடிகள் வரட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருந்தது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.